இன்னைக்கு நம்ம டேரக்டா பழையரும் கடைக்கே வந்திருக்கிறோம். ஸோ இங்கே உள்ள திங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 உள்ள வந்து எடுக்க போகிறோம். அந்த திங்ஸ் நமக்கு எவ்வளோ வேல்யூவா இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஏர் கூலருங்க. ஆனால் பயங்கர டேமேஜாக வந்திருக்கு. இதெல்லாம் எடுத்துக்க போனோம்னா ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம், நமக்கு லாஸ் தான் வந்து ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே தள்ளி விட்டுரும். அதுக்கப்புறம் இங்கே மெயினே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோலார் பேனல் வந்து நிறைய கிடக்கும் எக்கச்சக்கமாக. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேனல் வந்து ஒன்று கிடைப்பாரு. இது சரி இதெல்லாம் நல்ல வேல்யூ. இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு 2 எடுத்துக்கிடுவோம். திராஸ் வந்து இருக்குங்க, சின்ன திராசு, நல்ல வெயிட்டாக இருக்குது. பட்டு கொஞ்சம் டேமேஜாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஆதி காலத்தில் உள்ள அந்த இது ரேடியோ சயின்ஸ் எவ்வளோ அருமையாக இருக்கடா, நல்ல கண்டிஷன் தான்டா இருக்கப்படுறா. இந்த மாதிரி எக்கச்சக்கமான திங்ஸை வந்து பார்த்தோம். அதில் ஒரு சிலதை மட்டும் செலக்ட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துக்கு வந்திருந்தோம். அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது மட்டும்தான். இதில் முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருந்துச்சு. அதனால அந்த ஒரு திங்ஸுக்கு தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வேல்யூ வந்து போட்டோம். ரொம்ப பெருசாக நல்லா சிம்பிளாக தான் போட்டிருக்கிறேன். இந்த திங்ஸை நம்ம மொத்தமாக எடுத்தது 400. ஒரு திங்ஸுக்கு நம்ம போட்ட மதிப்பு படி வந்து பார்த்தீங்கன்னா 1160 ரூபா வருது. அதில் அந்த 400 கழிச்சோம் அப்படின்னா நம்ம 760 ரூபா ப்ராஃபிட்டுங்க. அப்புறம் இது எதையும் நம்ம சேல் பண்ணி எடுக்கல, ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் தான். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள்.